Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? It's Wednesday morning as usual. நம்மளுடைய டெய்லி வேலைகளை ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4:30க்கே நான் எந்திரிச்சிட்டேன். 4:30க்கு எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து எம்டி ஸ்டமக்கில் நான் வெயிட் மிஷின் ஏறி என்னோடய வெயிட்டை பார்த்தேன். ஸோ நேற்று பார்த்ததை விட இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 கிராம் வந்துட்டு நான் கம்மியாயிட்டேன். ஸோ இதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோடய லைஃப்பில் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ஒரு நாள் இருந்த டயட்டுக்கு இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு பலன் கிடச்சிருக்கு அப்படின்றது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு மெதுவாகவே நம்ம வந்து வெயிட்டை கம்மி பண்ணலாம், அதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஸோ அதே போல் இன்றைக்கி 4:30க்கு எந்திரிச்சிட்டு நம்மளுடைய ஃப்ரெஷ்அப் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு 4:55 நான் ரெடியாக உட்காந்துட்டேன். 5 o'clockங்கும்போது கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. கிளாஸ் ஆரம்பித்து எப்படிடா 6 மணிக்கு முடிஞ்சதுன்னே தெரியல. இடையில் அப்படி இப்படி எனக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் டயர்ட் ஆச்சு. இருந்தாலும் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு வந்துட்டு ரொம்ப வேகமாக செஞ்சேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் நிறைய டைம் என்னுடைய எக்ஸசைஸை ஆரம்பிச்சுட்டு 2 நாள் செய்வோம், 4 நாள் செய்வேன், 5ஆவது நாள் வந்து செய்ய மாட்டேன், இல்லை வெளியே எங்கேயாவது போயிடுவோம். இந்த மாதிரி நிறைய எனக்கு நானே பல எக்ஸ்கியூசஸை கொடுத்துருக்கேன். அதனால் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியறதே இல்லை. அதனால தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணோம். அதுவும் வந்து டே டைமில் அப்படின்னா எப்படி ஸ்கிப் பண்ணிடுவோம். 5 மணிங்கும் போது நம்ம காலையில் எங்கேயும் எந்திரிச்சு போகிறதில்ல. ஸோ வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸில் இந்த கிளாஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் ரொம்ப நல்லா சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ ரொம்பவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. இன்னொன்று வந்துட்டு எனக்கு வந்து ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு ரொம்ப ஆசை. 6 மணிக்கு என்னுடைய வார்ம் அப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு காஃபி ரெடி பண்ணோம். ஆனால் நான் ஃபில்டர் காஃபி இந்த கப்பு வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எனக்கு யூஸ் பண்ண முடியல. சரி வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நேற்று ஈவினிங் வந்து கொஞ்சம் போட்டிருந்தேன். அப்புறம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுடலாம் அப்படின்னு நல்லா பாலை காய்ச்சி டிகாஷன்னு வந்துட்டு ஒரு 3 ஸ்பூனுங்கிறது 2 ஸ்பூனுக்கு நல்லா வத்துற அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஃபில்டர் காஃபி அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு நல்லா போட்டுட்டேன். என்ன தான் நம்ம நார்மல் காஃபி குடிக்கிறக்கும் ஃபில்டர் காஃபி குடிக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நார்மலாக நம்ம வந்துட்டு பால் தண்ணி அதில் பொடியெல்லாம் போட்டு கொதிக்க விட்டு குடிக்கும்போது அது ஒரு டேஸ்ட்டான ஃபில்டர் காஃபி இந்த மாதிரி திக்காக போட்டு குடிக்கும்போது நம்ம குடிக்க முடியலன்னா வீட்டில் இருக்கவங்க சந்தோஷமாக குடித்தாங்க. அப்புறம் எனக்கு வந்துட்டு டயட்டில் இருக்கனால வந்துட்டு இந்த கிராம்பு ஏலக்காய் பட்டை எல்லாம் போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு ஒரு தண்ணி குடித்தேன். ஸோ அது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்க அந்த கெட்ட நீரெல்லாம் நமக்கு வெளியேற்றிடும். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து எப்பயும் போல் சம்மர் சீசனுங்கிறனால பழைய சாப்பாடு அதில் மோர் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அவருக்கு. இன்னொன்று ராகி ரொட்டி ஆஸ் யூஷுவல் வாழைப்பழம் போட்டு பேன் கேக் மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட ப்ரீத்தி ஜோடியாக் மிஷினில் வெங்காயம் கட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. அதே போல் கீரையும் ஸ்பீடாக கட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து சுண்டல் குழம்பு வச்சுச்சு. இன்றைக்கி என்னோடய டயட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு ட்ராபேக் ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோடய ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லானனால என்னால் என்னுடைய சமையலில் இன்றைக்கி வந்து மத்தியானம் வந்து வீடியோ எடுக்க முடியல. அதனால் எனக்கு ரொம்ப ஃபெடப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதை ஃபோட்டோ மட்டும் அட்லாஸ்ட்டாக நம்ம எடுத்தாச்சு. அதனால் இன்றைக்கி சுண்டல் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து பலாக்கொட்டையும் கேப்சிகம் போட்டு ஒரு பொரியல், அப்புறம் பன்னீர் தக்காளி கேப்சிகம் போட்டு அது ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய வெரைட்டி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி கீரை, அதாவது அது பேர் என்ன, சுக்கட்டி கீரை, அதுவும் போட்டு செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆகிறோன்னா இன்றைக்கி வந்து ஒரு 4 லிட்டர் தண்ணி நான் குடிச்சிட்டேன். ஸோ தண்ணி வந்து எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ நல்லா வந்துட்டு நமக்கு வந்து நிறைய சத்து கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கார்போஹைட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த 2-3 நாள் மட்டும்தான் நான் நைட்டில் கூட டிஃபன் சாப்பிட போகிறேன். அதனால் வந்துட்டு வீட்டில் எல்லாத்துக்குமே சாண்ட்விச் பிரெட் இருந்ததுனால நான் வந்துட்டு 3 அடுக்கு செஞ்சதை வெங்காயம் தக்காளி எல்லாம் புதினாலெல்லாம் ஒரு போட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு அது ஒரு லேயர், அதுக்கப்புறம் வெங்காயம் கேப்சிகம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு எக்லெஸ் மயோனீஸ் அப்புறம் டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு இதில் வந்து பன்னீர் இருந்ததுலேயே அதையும் சீப்பிடும். முடிஞ்சளவு நம்ம சீஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சீஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு பன்னீர் வந்து நமக்கு நிறைய ப்ரோட்டீன் கொடுக்குது. அதனால நம்ம ப்ரோட்டீன் அவாய்ட் பண்ணிக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் இது இனிஷியல் ஸ்டேஜுங்கிறனால இதை நான் எடுத்திருக்கேன். நம்ம டக்குன்னு வந்துட்டு எல்லா வேலையும் நம்ம வந்து ஸ்கிப் ஆகக்கூடாது இல்லையா. அதனால் மத்தியானம் மட்டும் ஃபுல் மீல்ஸ் நல்லா ஹெவியாக எடுத்துக்கிறேன். அதாவது எல்லாமே எந்த கப்பில் நான் வந்து ரைஸ் எடுத்துக்கிறேனோ அதே அளவில் வந்து ரைஸை விட ஜாஸ்தியாக பொரியல் எடுத்துக்கிறேன். எல்லாமே ஒரே மெஷர்மெண்ட்டில் இப்போ எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கிட்ட சாண்ட்விச் மேக்கர் வந்து இல்லாதனால நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேனே சாண்ட்விச் பண்ணுற மாதிரி இருந்தனால அழகாக நம்ம ப்ரெட்டெல்லாம் போட்டு அப்படியே வரி வரியாக வர்றது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.